அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 26. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரபலமான ஒரு இறை தூதர் ஆவார்கள். இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஈராக்கின் பிரபலமான பாபில் என்னும் நகரில் பிறந்தார்கள். இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அண்ணன் மகன் ஆவார். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது ஈமான் கொண்ட முதல் நபரும் இவரே. இவர் சிறு வயதில் இருந்தே பராமரித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் இருந்து ஹிஜ்ரத் செய்த போது அந்த பயணத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடனிருந்தார்கள். மிஸ்ரிலிருந்து திரும்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீன் நாட்டில் தங்கிவிட்டார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் சென்று விட்டார்கள். இந்த ஊரிலிருந்து சில மைல் தூரத்தில் சாவுக் கடல் உள்ளது. இதன் கரையோரத்தில் சில ஊர்கள் இருந்தனர். அப்பகுதியில் வசித்தவர்களை சீர்திருத்துவதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பினான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஏற்கனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். ஒரு ஃபரலை பற்றி. எல்லா நபிமார்கள் மீதும் ஈமான். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், எவர் அல்லாஹ்வின் மீதும் அவனது தூதர்களின் மீதும் நம்பிக்கை கொண்டு அவர்களில் எவருக்கும் இடையிலும் பாகுபாடு காட்டாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுள்ளனாகவும் இருக்கிறான். ஒரு சுன்னத்தை பற்றி. பொறுமைக்கான துவா. பொறுமை என்ற மனத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள். அது என்ன துவான்னு டீட்டெயிலோட அர்த்தத்தோட நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. துன்பத்தில் பொறுமை. மக்களோடு இணைந்து அவர்களால் ஏற்படும் துன்பங்களை பொறுத்து கொள்ளும் முஸ்லீம் யாரோடும் சேராமலும் சகிப்புத்தன்மையும் இல்லாத முஸ்லீமை விட சிறந்தவர் ஆவார். ஒரு பாவத்தை பற்றி. அளவை நிறுவையை குறைத்தல். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், அளவிலும் எடையிலும் குறைவு செய்பவர்களுக்கு கேடுதான். அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும்போது நிறைவாக வாங்குகின்றனர். ஆனால் தாங்கள் அவர்களுக்கு அளந்து கொடுக்கும்போது குறைத்து விடுகின்றார்கள். உலகத்தை பற்றி. உலக ஆசை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவது தானே உலகத்தையே நேசிக்கின்றனர். அப்பால் பழுவான மறுமை நாளை தங்களுக்கு பின்னே விட்டு புறக்கணித்து விடுகின்றனர். அதாவது நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்க நோக்கமே மறுமைக்காக நம்ம சேர்த்துறது தான். மறுமை வாழ்க்கைக்காக நம்ம தயாராகிறதில்ல. அதெல்லாம் மறந்து போட்டு நம்ம இப்போ உலக வாழ்க்கையில் நம்ம மூழ்கி போயிட்டோம். எதுக்காக உலகத்துக்கு வந்திருக்கோம், எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். மறுமையை பற்றி. கபரிலிருந்து மனிதன் எப்படி எழுவான்? ஒவ்வொரு அடியானும் தான் எந்த நிலையில் இறந்தானோ அந்த நிலையிலேயே எழுப்பப்படுவான். மூமின் தனது ஈமானுடனும் முனாபிக் தனது தீமையுடனும் எழுப்பப்படுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னலாரின் அறிவுரை. எனது சகோதரரை சந்திக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.